சூரத்து தஹர் உங்களுக்கு தெரியும். ஹல்லத்தா அலல் இன்சான் ஹீனும் மின தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரான்னு தொடங்கி வல்லாலிமீன அஅத்த லஹும் அதாபன் அலீமான்னு முடியுது. சூரத்து தஹரில் உங்களுக்கு தெரியும் அது யார் விஷயத்தில் இறங்குச்சுன்னு வரும்போது நீண்ட இது நான் சொல்ல விரும்பலை. மிஸ்கீனம் ஒயத்தீமம் அசீரான்னு வருதல்ல, அலிஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுமா இந்த தம்பதியினர்கள் ஒரு நாள் மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, எத்தீமுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, கைதிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்களுக்கு இருக்கிறத எல்லாம் தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னெல்லாம் வருதல்ல. அந்த சம்பவம் பூராமே அலிஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுமா தம்பதியினருக்காக தான் அந்த சூரா பூராமே இறங்குச்சு. அந்த சூறாவில் உள்ள கண்டென்ட் என்ன தெரியுமா? சூரா பூராமே சொர்க்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான். சொர்க்கத்தில் மின் கல்சின் கான மிசாஜுஹா கஃபூரா ஐன யஷ்ரபு பிஹா இபாதுல்லா யுஃபஜ்ஜிருனா, அந்த ஊற்று, அந்த தண்ணி, அந்த பால், அந்த மதுரம், அந்த குவளை, அந்த கிண்ணம், யதுஃபு அலைஹிம் வில்தானு முகல் அப்படியே வருது. லுலுவம் மன்சூரா ஜஞ்சபீலா சல்சபீலா ஆலியகும் சியாபு சுந்துசின் ஹுதுரின் பட்ட ஆடை. அதாவது சொர்க்கத்தில் ஒரு முஃமினுக்கு கிடைக்கிற அத்தனையும் தஹரில் இருக்கு, அத்தனையும் தஹரில் இருக்கு. ஒரு பிட்டு கூட விட்டு போல. ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை. அல்லமா ஜுர்கானி ரஹ்மஹுல்லா எழுதுகிறார்கள், சூரத்து தஹரில் எல்லாம் இருக்குது. குல்லுமா யகூனு ஃபில் ஜன்னதி மذ்கூருன் ஃபித் தஹர் இல்ல வாஹித். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற உலமாக்களுக்கு ஹூருல்லீனை பற்றி இல்லை, ஹூருல்லீன் இல்லை. அத்தனையும் கப்பை சொல்கிறான், கிண்ணத்தை சொல்கிறான், கிலாஸை சொல்கிறான், வளையத்தை சொல்கிறான், பிடியை சொல்கிறான், எல்லாம் இல்லை. இறங்கினது அலிஃபாத்திமா தம்பதியினருக்காக அந்த சூறா. உன் கணவருக்கு இன்னொரு மனைவி இருக்குதுங்கிறத எந்த மனைவியும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, எந்த மனைவியும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் அது அவங்க சம்மதம் வாங்கி நம்ம இது பண்ணிக்கிறது வேற. பொதுவாக ஒரு பெண்ணிட்ட நீ உன்னுடைய ஆணை அங்கீகரிக்கப்பட்ட ஷரியத்திற்கு உட்பட்ட திருமணம் தான் ஒரு சின்ன ஒரு இதோட தான் அனுமதிப்பாங்க. ஹூருல்லின் இருப்பது என்பது ஃபாத்திமா மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா? சொர்க்கத்தின் எல்லாவற்றையும் சொன்னவன், வேறு பல சூறாக்களில் ஹூருல்லீனை சொன்னவன், அதுல ஹூருல்லீனை சொல்லலை. நான் சொல்ல வர்றது அகில பைத்துகளின் மீதான மனம் நோகடிப்பு இல்லைங்கிறது அல்லாஹ் புரிந்து வைத்திருக்கிறார். அப்புறம் இந்த உம்மத்து ஏன் புரியவில்லை?